6 வயது குழந்தை ஆசிரியரால தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, அதுதான் உண்மை. அதாவது இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு சொன்னா, இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற விசாகப்பட்டினத்துல ஒரு லிட்டில் கார்டன் என்று சொல்ற ஸ்கூல்ல இந்த சம்பவம் நடக்குது. பிரணாய் தேஜா என்று சொல்ற அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. போறது மயங்கி விழுது ஸ்கூல்ல வகுப்பறையில. அந்த குழந்தைய அவங்க உடனே வைத்தியசாலைக்கு கொண்டு செல்றாங்க. அங்க அந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழக்குது. அதுக்கு பிறகு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாகுது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த குழந்தையின் வகுப்பாசிரியர் அந்த குழந்தையை துன்புறுத்துவது போல ஒரு காட்சி வெளியாகுது. அதுக்கு பிறகு அந்த குழந்தையின் பெற்றோர் அந்த வகுப்பாசிரியர் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, அந்த குழந்தை அன்றைக்கு வீட்டு பாடம் செய்யாம போனதாகவும், அதனால் அந்த வகுப்பாசிரியர் கோவப்பட்டு தங்களது குழந்தையை துன்புறுத்தி இவ்வாறு உயிர் போகும் வரைக்கும் வச்சுட்டாங்கன்னு சொல்லும் அவங்க இப்ப குற்றச்சாட்டை வைக்காங்க. இதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, 6 வயது குழந்தைக்கு என்ன வகுப்பு பாடம் படிக்கிறதுன்னு எனக்கு என்ன தெரியல. ஏன்னு சொன்னா, அந்த குழந்தை ஓடி ஆடி திரிஞ்சு விளையாடுற வயது. அந்த அந்த குழந்தைக்கு ஸ்கூல் விட்டு போனா அங்க வகுப்பு பாடம் செய்ய வேணும் என்ற ஒரு எண்ணம் இருக்காது. போகணும், விளையாடணும், நித்திர விழணும். அது அந்த வயது. இந்த வயதுல அந்த குழந்தைய இப்படி செஞ்சது ஒரு உண்மையாவே ஒரு பாரதூரமான விஷயம். அந்த சம்பவம் உண்மையா இருந்தா அந்த ஆசிரியைக்கு தண்டனை வேண்டும். இனி போலீஸ் விசாரணை மூலம் தான் தெரிய வரும்.